ஹாய் மக்களே, இன்னைக்கு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு வச்சு குழம்பு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க. காலிஃப்ளவர் கட் பண்ணி சுடுதண்ணில் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்குங்க. உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி 1, கறிவேப்பிலை, தேங்காய், குழம்பு மசாலா பொடி, தனி மிளகாத்தூள், தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. உப்பு தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வடைச்சட்டி சூடாயிருச்சுங்க. எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ பட்டை கிராம்புலாம் சேர்த்துக்கலாங்க. கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. சீக்கிரம் தக்காளி வதங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க. தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாங்க. குழம்பு நல்லா கொதிக்கிட்டுங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. கிழங்குலாம் நல்லா வெந்துடுச்சு. உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாங்க. தேங்காய் சேர்த்துக்கலாங்க. ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்கிட்டுங்க. தேங்காய் ஊற்றிட்டு நல்லா கொதிச்சிருச்சுங்க குழம்பு. இப்போ மல்லி இலை தூவிக்கலாம் மேலாக. அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு போட்ட குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.